Good morning, students. இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்கப் போவது வகுப்பு 1 வண்ணத்துப்பூச்சி பாடலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க குழந்தைகளே, பாடப்பகுதிக்கு போகலாம். எல்லாரும் பக்கம் 163 எடுத்துக்கோங்க. வண்ணத்துப்பூச்சி பாடல் பற்றி பார்க்கலாம் குழந்தைகளே. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேணுமே வண்ணத்து பூச்சி. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க வேணுமே வண்ணத்து பூச்சி. எங்கள் தோட்டத்தில் சுற்றி இருக்கிற இந்த வண்ணத்து பூச்சியை நம்ம தொட்டு பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த குட்டி குழந்தைங்க அழகாக சந்தோஷமாக பாடுறாங்க. தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி, உன்னை தொட்டு பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாடுறாங்க. அடுத்த வரியில் பாருங்கள். பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி, பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி. பட்டு போல் பளபளன்னு இருக்கிற அப்படின்னு வண்ணத்து பூச்சியை வர்ணிக்கிறாங்க. பறக்கும் பூவை போல் இருக்கும் பூ பறக்கும் பூவை மாதிரி இருக்குது இந்த வண்ணத்து பூச்சி அப்படின்ட்டு வண்ணத்து பூச்சியை அந்த குட்டி குழந்தைங்க அழகாக வர்ணித்து பாடுறாங்க. அடுத்த வரியில் பாருங்க. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி. இது மாதிரி சின்ன பாப்பா நான் கேட்குறேன் வண்ணத்து பூச்சி, நீ திரும்பி என்னை பாரு அப்படின்ட்டு வண்ணத்து பூச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த 3 குழந்தைகளும் அழகாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அப்படியே பாடுறாங்க பாருங்கள். எவ்வளவு இனிமையாக. இந்த மாதிரி தோட்டத்தில் வண்ணத்து பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம அது பின்னாடியே ஓடி ஓடி பார்ப்போம். அது பறந்து பறந்து போகும். ஒவ்வொருத்தரும் கைக்கு பிடிச்சிருவாங்க. பிடிச்சி டப்பாக்குள்ளெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதை துன்புறுத்தக்கூடாது. சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமே அதை சந்தோஷமாக பறக்க விட்டுறணும். அது எதையுமே துன்புறுத்தக்கூடாது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் கோ வரிசை எழுத்துக்களை சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். அந்த கோ வரிசை எழுத்துக்களையும் சொற்களையும் படத்தையும் பயிற்சிகளை பற்றியும் இன்றைய வகுப்பில் நாம் ஒரு முறை நினைவுபடுத்துவோம். சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். இன்றைய வகுப்புலையும் அதை நினைவுபடுத்துவோம். இந்த கோவரிசை எழுத்துக்கள் எப்படி பிறக்கும்னா, இக்கு முதல் இன் வரை உள்ள எல்லா மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து ஓ குறில் எழுத்து சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கோ வரிசை எழுத்துக்கள் கிடைக்கும். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து ஓ சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கோ வரிசை எழுத்துகள் கிடைக்கும். அதை இப்போ வரிசையாக சொல்லலாம் குழந்தைகளே. கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, டோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, லோ, லோ, ரோ, நோ. மீண்டும் ஒரு முறை. கோ, ஞோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ,
நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ இது போன்று பிறக்கும். இக்கு குட்டல் ஓ கோ, இங்கு குட்டல் ஓ ஞோ, இச்சு குட்டல் ஓ சோ, இஞ்சு குட்டல் ஓ ஞோ, இட்டு குட்டல் ஓ டோ, இன் குட்டல் ஓ நோ, இத்து குட்டல் ஓ தோ, இந்து குட்டல் ஓ நோ, இப் குட்டல் ஓ போ, இம் குட்டல் ஓ மோ, ஈ குட்டல் ஓ யோ, இர் குட்டல் ஓ ரோ, இல் குட்டல் ஓ லோ, இவ் குட்டல் ஓ வோ, இல் குட்டல் ஓ லோ, இல் குட்டல் ஓ லோ, இர் குட்டல் ஓ ரோ, இன் குட்டல் ஓ நோ இது போன்று பிறக்கும். அடுத்து பெயரைச் சொல்வேன், எழுத்தை அறிவேன். பெயரை சொல்வோம், படத்தின் பெயரை சொல்வோம், அந்த எழுத்தை அறிவோம். பாருங்க, கோ எழுத்தில் கோ கொக்கு, கோ கொய்யா, கோ கொக்கு. கொக்கு குளத்தில் அழகாக நிற்கிறது ஒரு காலை மடக்கி. கொய்யாப்பழம், சுவையான கொய்யாப்பழமும் இருக்குது. கோ கொக்கு, கோ கொய்யா. அடுத்து தோ தொப்பி, தோ தொட்டில், தோ தொப்பி, தோ தொட்டில். தொப்பி மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் நம்ம தலையில் அணிந்து கொள்வோம். தொட்டில் குழந்தையை காற்றோட்டமாக படுக்க வைக்கிறதுக்காக இந்த தொட்டில் பயன்படுத்துகிறோம். தோ தொப்பி, தோ தொட்டில். அடுத்து படமும் சொல்லும். படமும் சொல்லும் பகுதியிலே படத்தையும் காண்பித்து அந்த படத்தினுடைய சொல்லையும் அறிந்து கொள்வோம். இப்போது கோ எழுத்துக்கு கொடி படமும் கொடின்ற சொல்லும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது மரம் இலை செடி கொடி வகைகளில் இந்த கொடி வகை ஒன்று. அதை கொடி அப்படின்னு படத்துடன் நமக்கு இந்த கொடியை நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். கொடி கொடி. கொடியிலேயே இன்னொரு வகை நமது நாட்டுக்கொடியும் இருக்குது. இது மரம் செடி கொடி வகைகளைச் சேர்ந்த கொடி. கொடி கொடி. சொட்டு, சொ இட்டு சொட்டு. ஒவ்வொரு நீர்த்துளிகளையும் சொட்டு, நீர் ஒவ்வொரு சொட்ட சொட்டாக விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்ராப்ஸை தான் சொட்டு அப்படின்னு சொல்கிறது. சொ இட்டு சொட்டு, சொ இட்டு சொட்டு. அடுத்து தொலைபேசி, தொலை தொலை, பேசி பேசி. தொலைபேசி, தொலைவில் உள்ளவர்களிடம் தூரத்தில் உள்ளவர்களிடம் பேசுவது இது தொலைபேசி. தொலை தொலை, பேசி பேசி, தொலைபேசி. பொரி பொரி. பொரி ஆயுத பூஜையில் சாமிக்கெல்லாம் வைத்து அவல் பொரி அதெல்லாம் வைத்து பழங்களை எல்லாம் வைத்து சாமி கும்பிடுவோம். அப்போ இந்த பொரியை பயன்படுத்துவோம். மொட்டு, மொ இட்டு மொட்டு. பூவா மலர்வதற்கு முன்பாக இருக்கின்ற பருவம் மொட்டு. மொட்டில் இது ஒரு ரோஜாப்பூ மொட்டு. ரோஜாப்பூ பல வண்ணங்களில் இருக்கும். இந்த ரோஜாப்பூ அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான மலர்.
அடுத்து வானொலி. வானொலி வானொலி. வானொலின்னு நம்ம செய்திகளை அறிந்து கொள்ளலாம். நமக்கு பொழுதுபோக்கு சாதனமாக பயன்படுகிறது. நமக்கு வீட்டிலிருந்தேயே பாடல்கள்லாம் நம்ம கேட்கறது மட்டும் இந்த வானொலியில் கேட்டுக்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கவும் கேட்கவும் செய்யலாம். வானொலி அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சாதனம். அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். படத்தை நன்றாக உற்று கவனித்து படத்தில் உள்ள எழுத்துக்களை கண்டுபிடித்து அதை வட்டமிடுவோம். பாருங்கள், இந்த வட்டத்துக்குள்ள போ, நோ, யோ, போ, மோ இந்த எழுத்து இருக்குது. இதை கண்டுபிடித்து நாம் வட்டமிடணும். பாருங்கள், பாம்பினுடைய உடல் பகுதியில் ஒரு ஓ எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடுங்க. அடுத்தது கீழே தரைப்பகுதியில் மணல் பகுதியில் யோ எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடுங்க. 4, 5 சூரியகாந்தி மலர் இருக்கு இல்லையா, அதில் முதல்ல இருக்கிற சூரியகாந்தி மலரில் நோ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. அடுத்து மலைப்பகுதியில் பாருங்கள், போ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. மோ எழுத்து மரக்கிளையில் பாம்புக்கு பக்கத்தில் மோ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. இது மாதிரி எல்லாமே உங்களுடைய புத்தகத்தில் அழகாக வட்டமிடுங்க. படிப்போம். இந்த படிப்போம் பகுதியில் நியூஸ் பேப்பரில் இருக்கிற எழுத்துக்களை பெரிதாக்கி லென்ஸ் வச்சு பெரிதாக்கி வச்சுருக்காங்க. இதை நம்ம பார்த்து படிப்போம். நீங்கள் ரஃப் நோட்லேயும் எடுத்து எழுதுங்க. பாருங்கள், நம்ம சொல்ல சொல்ல எழுதுனா நமக்கு எளிமையாக இருக்கும். முதல் சொல் சுவரொட்டி, சுவரொட்டி. அடுத்து கொசு, கொசு. அடுத்து தொடாமல் பார்க்கவும், தொடாமல், தொடாமல். பார்க்கவும், பார்க்கவும், தொடாமல் பார்க்கவும். அடுத்து பொருட்காட்சி, பொருட்காட்சி, பொருட்காட்சி. சொட்டு மருந்து, சொட்டு, மருந்து, மருந்து, சொட்டு மருந்து. பாட்டொன்று பாடலாம். இந்த பாட்டொன்று பாடலாம் பகுதியில் நமக்கு ஒரு அழகான இயற்கை காட்சியை வர்ணித்து சொல்லியிருக்காங்க. மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில் கதிரொளி வருகிறது. கதிரொளி வரும் பொழுது அந்த கதிரொளியை பார்த்து குயில் ஒன்று கூவுது. அந்த கூவுற சத்தத்தை எதிரொலியில் கேட்கும்போது மயில் அங்கே அழகாக ஆடுகிறதுன்ற மாதிரி பாடல் கொடுத்துருக்காங்க. வாங்க குழந்தைகளே, இந்த பாடலை பாடி பார்க்கலாம். மலை ஒன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொளியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. மலையொன்றின் அருகிலே கதிரொளியும் வந்ததே, குயிலொன்று கூவவே எதிரொலியும் கேட்டதே, அவ்வொளியை கேட்டுமே மயிலும் அங்கே ஆடுதே. அடுத்து படிப்போம் எழுதுவோம். இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில் இருக்கிற இந்த சொற்களை நீங்கள் ரஃப் நோட்டில் நான் சொல்ல சொல்ல நீங்களும் எழுதி பாருங்கள், சொல்லிக்கொண்டே எழுதுங்க. முதல் சொல் போ இம் மை, பொம்மை. போ இம் மை, பொம்மை. பூ இங் கோ இத்து, பூங்கொத்து. பூ இங் கோ இத்து, பூங்கொத்து. அடுத்து வானொலி, வானொலி. வானொலி, வானொலி. பொ இன் பொன், வண்டு, வண்டு. பொன் வண்டு, பொன் வண்டு. அடுத்து மீன் தொட்டி, மீன் மீன், தொட்டி, தொட்டி. மீன் தொட்டி. அடுத்து தமிழ் மொழி, தமிழ், தமிழ். மொழி, மொழி. தமிழ்
மொழி. அடுத்து தொலைக்காட்சி. தொலைக்காட்சி 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 காட்சி தொலைக்காட்சி. படிப்பேன் வரைவேன். சொற்களை படிக்கிறோம். சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் படத்தை வரைவோம். பாருங்க, முதல் சொல் தொடர்வண்டி. தொடர்வண்டி படத்தை தொடர்வண்டின்ற சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் வரையணும். அடுத்து இட்டு மொட்டு. மொட்டு படத்தை மொட்டு சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் வரையணும். பொன் வண்டு. போயின் பொன் வாயிண்டு வண்டு. பொன் வண்டு படத்தை பொன் வண்டு சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் வரையணும். அடுத்து இப்பி தொப்பி. தொப்பி சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்துக்குள்ளே வரையணும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை இதற்கு வண்ணமிட்டு மகிழலாம். இந்த இணைத்து எழுதுவேன் பகுதியில் ஒவ்வொரு பழத்திற்கு நடுவிலும் ஒரு எழுத்து இருக்குது. நாம் அந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதணும். கொடி கொடி, நொடி நொடி, பொடி பொடி. இது போன்று அழகாக கொடி நொடி பொடி என்று எழுதியிருங்க. இட்டு மொட்டு, இட்டு கொட்டு, இட்டு சொட்டு. இது போன்று அழகாக எழுதிக்கோங்க. அடுத்து படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதணும். முதல் இதில் பாருங்கள், பெரிய என்ற சொல் கொடுத்துருக்காங்க, தொப்பி படம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பெரிய தொப்பின்னு எழுதணும். கட்டத்துக்குள்ளே பெரிய தொப்பின்னு எழுதணும். அடுத்தது மீன் சொல் கொடுத்துருக்காங்க, தொட்டி இருக்குது. அப்போ மீன் தொட்டி. மீன்ற சொல்லையும் அந்த தொட்டி படத்தையும் சேர்த்து நம்ம மீன் தொட்டின்னு எழுதணும். அடுத்தது கொசு படம் கொடுத்துருக்காங்க, வலைன்ற சொல் கொடுத்துருக்காங்க. அப்போ கொசு வலை. அப்போ மூன்றாவது இதுக்கு கொசு வலைன்னு நம்ம எழுதணும். வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன். இந்த வேறுபாடுகளை கண்டுபிடித்து எழுதுவேன் பகுதியில் 2 படத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை கண்டுபிடித்து நம்ம எழுதணும். இந்த கட்டத்துக்குள்ளே முதல் படத்திற்கு 2வது படத்திற்கு உள்ள வேறுபாடுகளை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், முதல் படத்தில் அவங்க தொப்பி போட்டிருக்காங்க ஒரு பையன். அது தொப்பின்றது முதல் சொல். 2வது வரிசையாக பார்த்து கொண்டே வாங்க. பாருங்கள், முதல்ல ஒரு கத்திரிக்காய், பப்பாளி இதெல்லாம் இருக்குது. அடுத்தது மொச்சை இருக்குது. அந்த மொச்சைன்றது முதல் படத்தில் இருக்குது, 2வது படத்தில் இல்லை. அப்போ மொச்சைன்ற சொல் 2வது எழுதணும். பக்கத்திலேயே வானொலி எழுதணும். பாருங்கள், இங்கே 2வது படத்தில் வானொலி இல்லை, முதல் படத்தில் வானொலி இருக்குது. அடுத்தது வரிசையாக இந்த படத்தையும் நன்றாக உற்று கவனிங்க. கடைசியாக பாருங்கள், இந்த படத்தில் கொய்யாப்பழம் இருக்குது, இங்கே கொய்யா இல்லை. அப்போ கொய்யா. 4வது கட்டத்தில் கொய்யா எழுதணும். இது போன்றே எழுதிருங்க. அடுத்து கோவரிசை எழுத்துகள் பாருங்கள். ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிர் எழுத்து ஓ சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்து கோ வரிசை கிடைக்கும். பாருங்கள், கோ, ngோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, லோ, லோ, ரோ, நோ. மீண்டும் ஒரு முறை, கோ, ngோ, சோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, வோ, லோ, லோ, ரோ, நோ.
இக்கு கூட்டல் ஓ கோ. இங்கு கூட்டல் ஓ ngோ. இச்சு கூட்டல் ஓ சோ. இஞ்சு கூட்டல் ஓ ஞோ. இட்டு கூட்டல் ஓ டோ. இன் கூட்டல் ஓ நோ. இத்து கூட்டல் ஓ தோ. இந்து கூட்டல் ஓ நோ. இப்பு கூட்டல் ஓ போ. இம் கூட்டல் ஓ மோ. ஈ கூட்டல் ஓ யோ. இர் கூட்டல் ஓ ரோ. இல் கூட்டல் ஓ லோ. இவ் கூட்டல் ஓ வோ. இல் கூட்டல் ஓ லோ. இல் கூட்டல் ஓ லோ. இர் கூட்டல் ஓ ரோ. இன் கூட்டல் ஓ நோ. அடுத்து பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். படத்தினுடைய பெயரை சொல்வோம், அந்த எழுத்தை அறிவோம். பாருங்க, கோ கோழி, கோ கோளம், கோ கோழி, கோ கோளம். தோ தோசை, தோ தோப்பு. தோப்புனா மரங்கள் நிறைய இருக்கின்ற பகுதிக்கு தோப்புன்னு சொல்லலாம். தோட்டம்னு சொல்லலாம். இங்கே தோட்டம் மாதிரியெல்லாம் எதுவும் இருக்குது. நம்ம தோ தோசை, தோ தோப்பு, தோ இப்பு தோப்பு. அடுத்து படமும் சொல்லும் பகுதி கொடுத்துருக்காங்க. படத்தையும் அந்த சொல்லையும் கொடுத்துருக்காங்க. நாம் அதை பார்ப்போம். கோதுமை கோதுமை, கோதுமை கோதுமை. சோறு சோறு, சோறு சோறு. போர்வை போர்வை, 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 போர்வை. மோதிரம் மோதிரம், 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 மோதிரம். தோரணம் தோரணம், 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 தோரணம். தொலைநோக்கி தொலை தொலை நோக்கி நோக்கி, தொலை நோக்கி, தொலை தொலை நோக்கி நோக்கி, தொலை நோக்கி. அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இந்த படத்தை நன்றாக உற்று கவனித்து அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து அதை வட்டமிடுவோம். பாருங்கள், கீழே வட்டத்துக்குள்ளே எழுத்துக்கள் இருக்குது. அதை பார்த்து நாம் அந்த எழுத்து எங்கே இருக்கோ அதை நாம் கண்டுபிடித்து வட்டமிடணும். பாருங்கள், ஓ மோ சோ லோ டோ இந்த எழுத்து இருக்குது. அந்த எழுத்தை நம்ம ஒவ்வொன்றாக கண்டுபிடிப்போம். டோ எழுத்து, இந்த பாப்பாவினுடைய சட்டை பகுதியில் டோ எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடணும். அடுத்தது ஓ எழுத்து, முதல் மரத்தில் ஓ எழுத்து இலையில் ஓ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடணும். மோ எழுத்து நடுவில் இருக்கின்ற மரத்தில் மேலே இலையில் மோ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. அடுத்தது லோ எழுத்து, கடைசியாக மூன்றாவதாக இருக்கின்ற மரத்தில் இலைப்பகுதியில் லோ எழுத்து இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. சோ எழுத்து நடுவில் இருக்கின்ற மரத்தில் இருக்குது, அதற்கு வட்டமிடுங்க. படிப்போம் பகுதியில் இப்படி கோவரிசை எழுத்துக்களுக்கு செய்தித்தாளில் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் இருக்கிறத லென்ஸ் வச்சு படித்தோமோ அதே போன்று படிப்போம் பகுதியில் இருக்குது.
இந்த படிப்பம் பகுதியில் இருக்கின்ற இந்த சொற்களை நீங்களும் ரஃப் நோட்டில் சொல்லிக்கொண்டே எழுதி பாருங்கள். முதல் சொல் தோ இப்பு தோப்பு. தோ இப்பு தோப்பு. நோய் தடுப்பு. நோ இ நோய். தடு இப்பு தடுப்பு. நோய் தடுப்பு. அடுத்து கோடை கோடை. விடுமுறை விடுமுறை. கோடை விடுமுறை. அடுத்து பூஞ்சோலை. பூ இன் சோலை பூஞ்சோலை. அடுத்து பேச்சு போட்டி. பேச்சு இப்போயிட்டி பேச்சு போட்டி. பேச்சு இப்பேச்சு போயிட்டி போட்டி. பேச்சு போட்டி. இது போன்று எழுதுங்க. அடுத்து பாட்டொன்று பாடலாம் பகுதியில் ஒரு கடல் பகுதியை நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. வாங்க பாடி பார்க்கலாம். கடலோரம் போகலாம், அலை ஓசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். கடலோரம் போகலாம், அலை ஓசை கேட்கலாம், நண்டோடு ஓடலாம், மணலோடு ஆடலாம். அடுத்து இயற்கை பற்றிய இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோலைக்குள்ளே போகலாம், தென்றலோடு நடக்கலாம், வண்டோடு பறக்கலாம், மலர்களோடு சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக வண்ணத்து பூச்சியும் கொக்கும் வாத்து இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து படிப்போம் எழுதுவோம். இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில் கட்டத்திற்குள்ள சொற்கள் இருக்குது. அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே ரஃப் நோட்டில் எழுதி பாருங்கள். தோகை தோகை. சோலை சோலை. பெற்றோர் பெற்றோர். கோளம் கோளம். கோட்டை கோட்டை. போட்டி போட்டி. கத்தரிக்கோல் கோயில் கத்தரிக்கோல். குயிலோசை குயிலோசை. இது போன்று எழுதி பாருங்கள் ரஃப் நோட்டில். படிப்பேன் வரைவேன். இந்த படிப்பேன் வரைவேன் பகுதியில் கீழே சொற்கள் கொடுத்துருக்காங்க. சொற்களுக்கு நேராக கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அந்தந்த கட்டத்தில் நம்ம அந்தந்த சொல்லுக்கு நேரான இருக்கின்ற படத்தை வரையணும். முதல் சொல் தொலைநோக்கி. தொலைநோக்கின்ற சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் தொலைநோக்கி படத்தை வரையணும். அடுத்தது தோரணம். தோரணம் படத்தை தோரணம்ன்ற சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் வரையணும். அடுத்தது மோதிரம். மோதிரம் சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் மோதிரம் படம் வரையணும். அடுத்தது கோடாரி. கோடரி படத்தை கோடரி என்ற சொல்லுக்கு நேராக இருக்கின்ற கட்டத்தில் வரையணும். அடுத்து இணைத்து எழுதுவேன் பகுதியில் இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதணும். முதல் சொல் கோழி கோழி. தோழி தோழி. கோழி தோழி. அடுத்து மோர் மோர். போர் போர். மோர் மோர். போர் போர். சோழன் சோழன். தோழன் தோழன். சோழன் சோழன். தோழன் தோழன். இதில் படத்தையும் சொல்லையும் இணைத்து எழுதணும் பாருங்கள். கோழி முட்டை. நெய் தோசை. மயில் தோகை. தொங்கும் தோரணம். இது போன்று எழுதிக்கணும். சென்ற வகுப்பிலேயே இதெல்லாம் நடத்தியிருக்கோம். இது போன்று அழகாக எழுதிருங்க.
கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன். இந்த கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் பகுதியில் கட்டத்தில் எழுத்துக்கள் இருக்கும். அதை நாம் வட்டமிடணும். சுற்றி இருக்கின்ற படத்தை கண்டுபிடித்து அந்த சொல்லுக்கு நாம் வட்டமிடணும். சென்ற வகுப்பிலேயே இதையும் செய்திருக்கோம். இதையும் அழகாக செய்திடலாம். ஸோ இப்போ கோழின்ற படத்திற்கு சொல்லிற்கு வட்டமிட்ட மாதிரியே நாமளும் மற்ற எல்லா சொல்லுக்கும் வட்டமிடணும். நீங்கள் அழகாக பென்சில் எடுத்து வட்டமிட்டுருங்க. கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன். இந்த கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் பகுதியில் நமக்கு எழுத்துக்கள் திருமண மாதிரி இருக்கும். அந்த எழுத்துக்களை நாம் நம்மளுடைய புத்தகத்தை கண்ணாடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைத்து அந்த படத்தை பார்த்து அது என்ன சொல் அப்படின்றத கண்டுபிடிப்போம். நீங்கள் புத்தகத்தை கண்ணாடிக்கு பக்கத்தில் வைத்தோம்னா அந்த சொல் எதுன்னு தெரியும். பாருங்கள், உள்ளே படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படத்தை கவனிங்க. இந்த சொல்லை கவனிங்க. முதல் படம் தொலைபேசி. தொலைபேசின்ற சொல்லுக்கு இணைக்கணும். முதல் கோலம்ன்ற சொல் இருக்குது, அதை கோலம் படத்துடன் இணைக்கணும். அடுத்தது தொலைபேசின்ற சொல் இருக்குது, அந்த தொலைபேசி படத்துடன் இணைக்கணும். அடுத்து வானொலின்ற சொல் இருக்குது, வானொலி படத்துடன் இணைக்கணும். அடுத்து சோளம். சோளம்ன்ற படத்துடன் சோளம்ன்ற சொல்லை இணைக்கணும். நம்ம கண்ணாடிக்கு பக்கத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு போனால்தான் இந்த சொல் நேராக இருக்கிற மாதிரி தெரியும். இது போன்று இணைத்திருங்க. கண்ணாடியில் கண்டுபிடித்து அந்த சொல்லை கண்டுபிடித்து இணைத்திருங்க. நிரப்புவேன். இந்த நிரப்புவேன் பகுதியில் சுற்றியும் படங்கள் கொடுத்துருக்காங்க. கட்டங்கள் காலியாக இருக்க அந்த கட்டங்களில் அந்தந்த படத்தின் நேராக இருக்கின்ற சொல்லை நாம் எடுத்து எழுதணும். முதல் படம் தோரணம் படம். அப்போ தோரணம்ன்ற சொல்லை நாம் இந்த கட்டத்தில் ஒரு எழுத்தாக எடுத்து எழுதணும். தோரணம், தோரணம்னு எடுத்து எழுதணும். அடுத்து இரண்டாவது படம் தொலைக்காட்சி படம் கொடுத்துருக்காங்க. தொலைக்காட்சின்ற சொல்ல ஒரு கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக நம்ம எடுத்து எழுதணும். அடுத்தது கோடரி படம் கொடுத்துருக்காங்க. கோடரின்ற சொல்ல கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக எடுத்து எழுதணும். அடுத்து பொம்மை. இம்மை. பொம்மைன்ற சொல்ல கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக நம்ம எடுத்து எழுதணும். இது போன்று அழகாக எழுதிருங்க. இந்த நிரப்புவேன் பகுதியில் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக மட்டுமே எழுதணும். எனக்கு நேராக எழுதுகிற மாதிரி வரல, கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக எழுதுகிற மாதிரி வரல. நீங்கள் ஒரு கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக எழுதும்போது தோரணம்ன்ற சொல்லிலிருந்து மேலிருந்து கீழாக தோ எழுத்து வந்தோம்னா தோ இட்டாயும் அது போன்று வரும். நீங்கள் கட்டத்திற்கு ஒரு எழுத்தாக எழுதிருங்க. தோட்டத்திற்கு வந்தது யார்? இந்த தோட்டத்துக்கு வந்தது யார் பகுதியில் நமக்கு புதிர் மாதிரி கொடுத்து செய்ய சொல்லியிருக்காங்க. கவனிங்க. முட்டையிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன், நான் யார்? முட்டையிலிருந்து வர்றது கோழி. அப்போ முட்டையிலிருந்து வருவேன், முற்றத்திலே திரிவேன், நான் யாருக்கு? கோழி. கோழின்னு எழுதணும். அந்த வட்டத்துக்குள்ளே கோழின்ற எழுத்தை எழுதணும். அடுத்து ஒற்றை காலில் நிற்பேன், குளத்தில் உணவு தேடுவேன், நான் யார்? குளத்தில் ஒற்றை காலில் நின்று உணவு தேடுறது கொக்கு. கொக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் மீதி வட்டத்தில் ஒவ்வொரு எழுத்தாகவும் எடுத்து எழுதணும். கொக்குன்னு எழுதணும். அடுத்து வெள்ளை நிறத்தில் இருப்பேன், காற்றிலே பறப்பேன், நான் யார்? இதற்கு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது காற்றில் பறக்கிறதும் பஞ்சு. அப்போ பஞ்சு அப்படின்னு எடுத்து நம்ம எழுது. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ
இந்த வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம வரிசையாக எடுத்து எழுதணும்னா அது என்ன சொல்லுன்னு தெரியுமா? அப்போ அந்த சொல்ல கோ லி இ கு இஞ்சு, கோழி குஞ்சு. அப்போ கோழி குஞ்சு படம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த படத்திற்கு வண்ணமிட்டு மகிழுங்க. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை சேர்த்து எழுதினால் தெரியறது நமக்கு கோழி குஞ்சு. அப்போ கோழி குஞ்சு படம் இதுக்கு நீங்கள் வண்ணமிடுங்க. அழகாக இதே போன்று எழுதிருங்க. அடுத்து கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் கிளாஸ் ஒர்க்கில் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. அதை ஏற்கனவே எழுதியிருந்தனால இப்போ பார்த்து மட்டும் படித்து பாருங்கள். சொல்லிக்கொண்டே ரஃப் நோட்டில் வேணால் எழுதி பாருங்கள். கோ வரிசை, கோ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. கோ வரிசை சொற்கள். கோ வரிசை 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 சொற்கள். சோ இர் க இல் சொற்கள். கோ இக்கு கொக்கு, கோ இயா கொய்யா, தோ இப்பி தொப்பி, தோ இட்டி இல் தொட்டில். கோ டி கொடி, சோ இட்டு சொட்டு, தோ லை பே சி தொலைபேசி, போ ரி பொறி, மோ இட்டு மொட்டு, வா நோ லி வானொலி. கோ வரிசை. கோ ngோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ லோ லோ ரோ நோ. கோ வரிசை சொற்கள். கோ லி கோழி, கோ ல இம் கோலம், தோ சை தோசை, தோட்டம் தோ இட்ட இம் தோட்டம். கோதுமை கோதுமை, போர்வை போர்வை, தோரணம் தோரணம், சோறு சோறு, மோதிரம் மோதிரம், தொலை தொலை, நோக்கி நோக்கி தொலை நோக்கி. இந்த கோவரிசை எழுத்துக்களையெல்லாம் சென்ற வகுப்பிலேயே எழுதியிருக்கீங்க கிளாஸ் ஒர்க் நோட்டில். இப்போ பார்த்து மட்டும் படித்துக்கோங்க. ரஃப் நோட்டில் மட்டும் எழுதி பாருங்க. நன்றி குழந்தைகளே.